அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல போன்பேயோட HDFC கிரெடிட் கார்ட்ஸான யூனோ அண்ட் அல்டிமோ இந்த ரெண்டு கிரெடிட் கார்ட்ஸ்லயுமே என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த கிரெடிட் கார்ட்ஸை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த கார்டை வாங்கி யூஸ் பண்றது ஒருத்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில் இந்த கிரெடிட் கார்ட்ஸ்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த கிரெடிட் கார்ட்ஸோட வெல்கம் பெனிஃபிட்டா நீங்க இந்த கிரெடிட் கார்ட்ஸ்க்காக பே பண்ணிருக்கக்கூடிய ஜாயினிங் ஃபீல 50% அமௌண்ட்டை நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்போ உங்களுக்கு கேஷ்பேக்காக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் 50% நீங்க பண்ணக்கூடிய அடுத்தடுத்த 10 யூபிஐ டிரான்சாக்ஷன் வரைக்கும் கொடுத்து நீங்க ஜாயினிங் ஃபீயா அந்த கார்ட்ஸுக்காக பே பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட்டை அப்படியே உங்களுக்கு திரும்ப கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த கேஷ்பேக் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க மினிமம் 100 ரூபாய்க்காச்சும் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த கிரெடிட் கார்ட்ஸை வாங்கினதுக்கு அப்புறமா இதை யூஸ் பண்ணி போன்பேல ரீசார்ஜஸ், பில் பேமெண்ட்ஸ் மாதிரியான ஒரு சில கேட்டகரியில ஸ்பெண்ட் பண்ணும்போது யூனோ கார்டுக்கு 2% ரிவார்ட் பாயிண்ட்டையும் அல்டிமோ கார்டுக்கு 10% ரிவார்ட் பாயிண்ட்டையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதிகபட்சமா ஒரு மாசத்துக்கு 500 ரிவார்ட் பாயிண்ட் வரைக்கும் யூனோ கார்டுக்கும் 1000 ரிவார்ட் பாயிண்ட் வரைக்கும் அல்டிமோ கார்டுக்கும் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து நான் ஸ்கிரீன்ல காமிக்கக்கூடிய பிராண்ட்ஸ்ல நீங்க இந்த கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா யூனோ கார்டுக்கு 1% ரிவார்ட் பாயிண்ட்டையும் அல்டிமோ கார்டுக்கு 5% ரிவார்ட் பாயிண்ட்டையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா 500 ரிவார்ட் பாயிண்ட் வரைக்கும் ரெண்டு கார்டுக்குமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இஎம்ஐ டிரான்சாக்ஷன், ஃபியூல் டிரான்சாக்ஷன், வேலட் லோடிங், கிஃப்ட் கார்ட்ஸ், கேஷ் அட்வான்சஸ், கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட்ஸ் அண்ட் சார்ஜஸ், கவர்மெண்ட் பேமெண்ட்ஸ், ரெண்டல் டிரான்சாக்ஷன், எஜுகேஷனல் ஃபீஸ், இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி பர்ச்சேசஸ் மாதிரியான ஒரு சில டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் எந்த விதமான கேஷ்பேக்கையும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்க பண்ணக்கூடிய மற்ற எல்லா யூபிஐ டிரான்சாக்ஷனுக்குமே நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% ரிவார்ட் பாயிண்டா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா 500 ரிவார்ட் பாயிண்ட் வரைக்கும் ரெண்டு கார்டுக்குமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இவங்க எப்படி கொடுக்கக்கூடிய ரிவார்ட் பாயிண்டை உங்களால ஸ்டேட்மெண்ட்ல லெஸ் பண்ணிக்கவும் முடியும், அப்படி இல்லைன்னா HDFCயோட ஸ்மார்ட் பை ஸ்டோர்ல உங்களால ரெடீம் பண்ணிக்கவும் முடியும். நீங்க ஸ்டேட்மெண்ட்ல லெஸ் பண்றதா இருந்துச்சுன்னா ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ 1 ரூபாய் அப்படிங்கிற ரேட்ல உங்களால ரெடீம் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்க ஸ்டோர்ல ரெடீம் பண்றதா இருந்துச்சுன்னா ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ 30 பைசா அப்படிங்கிற ரேட்ல தான் உங்களால ரெடீம் பண்ணிக்க முடியும். ஸ்டேட்மெண்ட்ல லெஸ் பண்ணி ரெடீம் பண்றதா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட மினிமம் 500 ரிவார்ட் பாயிண்ட் ஆச்சும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா 7500 ரிவார்ட் பாயிண்ட் வரைக்குமே உங்களால ரெடீம் பண்ணிக்க முடியும். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே 2 இயர்ஸ் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த 2 இயர்ஸ்க்குள்ள நீங்க இதை ரெடீம் பண்ணல அப்படின்னா அது எக்ஸ்பயர் ஆயிரும். அல்டிமோ கார்டுக்கு மட்டும் பெர் குவார்ட்டருக்கு 2ன்னு சொல்லிட்டு 8 டொமஸ்டிக் லவுஞ்ச் ஆக்சஸை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்சஸ்க்கு நீங்க எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா கரண்ட் குவார்ட்டர்ல 75,000க்கு அதிகமான அமௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணாதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆக்சஸை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கிரெடிட் கார்ட்ஸை நீங்க வாங்குறதா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு சார்ஜஸை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்ட்ஸை நீங்க வாங்குறதா இருந்துச்சுன்னா ஜாயினிங் ஃபீயா யூனோ கார்டுக்கு 499 ரூபாயையும் அல்டிமோ கார்டுக்கு 999 ரூபாயையும் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். சேம் அமௌண்ட்டை செகண்ட் இயர்ல இருந்து வருஷம் நீங்க ரினிவல் ஃபீயாவும் பே பண்ணி ஆகணும். ஆனா அதுவே ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கும் அதிகமா டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கான ரினிவல் ஃபீயை நீங்க பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லிமிட்டா யூனோ கார்டுக்கு 1 லட்சம் ரூபாயையும் அல்டிமோ கார்டுக்கு 2 லட்சம் ரூபாயும் சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த கிரெடிட் கார்டை வாங்கினதுக்கு அப்புறமா இதை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்து 50 நாள் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடுக்குள்ளே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் உங்களால பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ண முடியல அப்படின்னா மினிமம் டியூ அமௌண்ட்டையாச்சும் பே பண்ணி ஆகணும். நீங்க எப்படி மினிமம் டியூ அமௌண்ட்டையும் பே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீ நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 100 ரூபாய்க்கும் கம்மியா இருக்கும்போது எந்த விதமான லேட் ஃபீயும் போட மாட்டாங்க. 100 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை நீங்க பே பண்ணாம இருக்கும்போது நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை பொறுத்து லேட் ஃபீயா எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கறத நீங்களே பாத்துக்கோங்க. என்னதான் நீங்க மினிமம் டியூ அமௌண்ட்டை பே பண்ணி லேட் ஃபீல இருந்து தப்பிச்சிருந்தாலுமே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணாத வரைக்கும் இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட தான் செய்வாங்க.
இதுக்கான இன்ட்ரெஸ்டா 3.75% பெர் மந்த் சொல்லியிருக்காங்க. அதாவது வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 45%. இந்த கிரெடிட் கார்டு மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி உங்களால ஏடிஎம்லயே அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்க முடியும். நீங்க அப்படியே அமௌண்ட்டை வித்ரா பண்ணும்போது நீங்க வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 2.5% அப்படி இல்லைன்னா 500 ரூபாய், இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டுமே ஆட் ஆகும். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் பெர்சேஜ் அப்படிங்கிறது நான் முன்னால சொன்ன சேம் பெர்சேஜ் தான். இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க ஃபியூல் ஸ்டேஷன்ல டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% ஃபியூல் சார்ஜஸா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவே நீங்க இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்றப்போ மினிமம் 400 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்குமே சிங்கிள் டிரான்சாக்ஷன்லயே டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த ஃபியூல் சார்ஜஸ் பிடிச்சாலும் அதை உங்களுக்கே திரும்ப ரீஃபண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு அதிகபட்சமா 250 ரூபாய் வரைக்கும் ரீஃபண்ட் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க இந்த கிரெடிட் கார்டோட லிமிட்டை கண்டுக்காம உங்க இஷ்டத்துக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா ஓவர் லிமிட் சார்ஜை நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஓவர் லிமிட் சார்ஜா நீங்க உங்க லிமிட்டை தாண்டி செலவு பண்ண அமௌண்ட்ல 2.5% அப்படி இல்லைன்னா 550 ரூபாய், இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய எல்லா ரெண்டல் பேமெண்ட்டுக்குமே நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஒரே மாசத்துல 50,000க்கு அதிகமான அமௌண்ட்டை நீங்க யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷனா பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூல் டிரான்சாக்ஷன் பண்றப்போ நான் முன்னால சொன்ன இந்த ஃபியூல் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகும். அது கூடவே சேர்த்து ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா நீங்க 15,000 ரூபாய் வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம ஃபியூல் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஒரே மாசத்துல 15,000க்கு அதிகமான அமௌண்ட்டுக்கு நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா ஃபியூல் சார்ஜஸோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 1% சார்ஜஸா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிரெட், நோ புரோக்கர் மாதிரியான தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை யூஸ் பண்ணி எஜுகேஷன் ரிலேட்டடா நீங்க ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன எல்லா எக்ஸ்ட்ரா 1% சார்ஜஸ்க்குமே அதிகபட்சமா ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் வரைக்கும் தான் சார்ஜா பிடிச்சுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த கிரெடிட் கார்டு மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிவார்ட் பாயிண்டை நீங்க ஸ்டோரை யூஸ் பண்ணி ரெடீம் பண்றதா இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு ரிவார்ட் ரெடிம்ஷன் ஃபீயும் அப்ளிகபிள் ஆகும். இந்த ரிவார்ட் ரெடிம்ஷன் ஃபீயா 99 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டியா சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்ட்ஸை உங்களுக்கு அப்ரூவ் பண்றதுக்கே ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னன்னா கண்டிப்பா நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், உங்களோட வயசு 21ல இருந்து 65க்குள்ள இருக்கணும், இன்கம் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப்னு சொல்லிட்டு இதுல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை எல்லா ப்ரூஃபுக்கும் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் அப்புறமா உங்களோட ப்ரொஃபைலை பொறுத்து உங்களுக்கு எந்த கார்டை கொடுக்கலாம், எவ்வளவு கிரெடிட் லிமிட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பேங்க் சைட்ல டிசைட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட பண்ண சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு போன்பே யூசரா இருந்து இந்த பிராண்ட்ஸ்ல எல்லாம் இந்த கேட்டகரியில ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமா நீங்க இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி இதை வாங்கலாம். ஆனா என்னதான் இவங்க கேஷ்பேக், ரிவார்ட் பாயிண்ட்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்தாலுமே இவங்க ரீசார்ஜஸ், பில் பேமெண்ட்ஸ் மாதிரியான ஒரு சில டிரான்சாக்ஷனுக்கு கன்வீனியன்ஸ் ஃபீயும் சார்ஜ் பண்ண தான் செய்வாங்க போன்பே சைட்ல இருந்து. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு யோசிச்சுட்டு டிசைட் பண்ணுங்க. நீங்க எதுக்காக இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதா இருந்தாலும் சரி கரெக்டான டைம்ல பில்லை மட்டும் பே பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் போட்டே சொத்து எழுதி வாங்கிடுவான். உஷாரா இருந்துக்கோங்க. வர்த்தா.